ஆன்மீகம், அறிவியல், அரசியல் என்ற தலைப்பில் இப்பொழுது ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் இப்போ நம்ம பேச போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் என்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பாதரசத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு தெரியும். சில பேர் தெரியாமல் இருக்கலாம் பாதரசம்னா என்னன்றது. இந்த பாதரசம்ன்றது ஒரு திடப்பொருள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பாதரசத்தில் சில பேரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈயமணி அப்படின்ட்டு நிறைய பேர் செய்தி இதுதான் பாதரசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்பனைக்கோ இருக்கட்டும், மற்றபடி மற்றவங்களுக்கு செய்து கொடுக்கறதுலையோ இருக்கட்டும், அதை செய்து கொண்டிருக்காங்க. அந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈயம் அதாவது நாகமணின்றது அது துத்த நாகத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எடுப்பாங்க. அது பேர் என்னென்னா நாகமணின்னு சொல்லிட்டு இருக்குது. மக்களுக்கு தெரியாது. இந்த நாகமணின்னா ரொம்ப அபூர்வமான மணி போட்டிருக்காங்க. அந்த நாகமணி வேற. சரிங்களா? இவங்க துத்த நாகத்திலிருந்து மணி செய்து இது நாகமணி அப்படின்னுவாங்க. அதுவே பாதரசமணி அப்படின்ட்டு விற்பனையும் செய்கிறாங்க. பல பேர் அதையே செய்து கொடுக்குறாங்க. அதுக்கும் இந்த நாகமணிக்கும் இந்த துத்த நாகத்திற்கும் ஒரு வேறுபாடு தெரியாது. என்னங்கன்னா நாகமணின்றது பார்த்தீங்கன்னா அது வேற. ஏன்னா அந்த நாகத்தால் இது துத்த நாகம்ன்றது என்னன்னு கேட்டால் ஈயம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஈயம். அது அந்த துத்த நாகத்தில் இருந்து என்ன பண்ணுவானுங்கன்னா அதை உருக்கி அந்த ஒரு அச்சு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊற்றி ஒரு மணி நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் அதை ஊற்றி எடுத்து அது காய வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு அது வேலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா துத்த நாகத்தில் செய்யக்கூடிய மணி. அது மேலே என்ன பண்ணுவான்னு கேட்டால் சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒரு ரசத்தை ஏதோ போடுவான்னு நினைக்கிறேன். அது சூட்டில் அது கலந்துரும். சும்மா ஒரு அரை கிராமுக்குள்ள ஒரு கம்மியாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த உலோகமும் பாதரசத்தை சேராது. எந்த உலோகத்தோடும் பாதரசம் சேராது. சரிங்களா? இப்போது அலுமினியம் இருக்குது. அலுமினியத்தோடு நம்ம பாதரசத்தை கொண்டு போனோம்னா இந்த அலுமினியம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பவுடர் ஆகி சுண்ணமாயிடும். இரும்போட அந்த இரும்பு கம்பி இருக்க பாருங்க. இந்த இரும்பு கம்பியை மெலிசாக இருக்கக்கூடிய கம்பி, அதாவது என்னென்னா இந்த வீடெல்லாம் கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கம்பி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பியை கொண்டு நம்ம பாதரசத்தோட சேர்த்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது உடஞ்சிடும், உருகிடும். அந்த தன்மை இந்த பாதரசத்துக்கு உண்டு. இதே இந்த பாதரசத்தை கொண்டு போய் நம்ம தங்கம் இருக்க பாருங்க, தங்கத்தோடு இணைச்சோம்னா அந்த தங்கமெல்லாம் வெள்ளையாயிடும். சரிங்களா? அதே பாதரசத்தை கொண்டு போய் நம்ம காப்பர்லையோ பிராஸில் நாம் பித்தளையில் காப்பரில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கொடுத்தோன்னா அது வெள்ளி மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை ஒரு சிலர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கடையில் போயிட்டு இந்த துத்த நாகத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்து இதுதான் ரசமணின்னு சொல்லி விற்பனை செய்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதை ரசமணின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா இது என்னோட நாலேஜுக்கு, என்னோட கவனத்துக்கு வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். ஏன்னா பல பேர் இதை மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு இந்த மாதிரி செய்து கொடுக்குறாங்கன்ற ஒரு தகவல் எனக்கு கிடச்சிருக்கு. அதனோட அடிப்படையில் சொல்கிறேன். அந்த மாதிரி செய்து கொடுக்கக்கூடாது. அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா துத்த நாகத்தில் எந்த ஒரு குணமும் கிடையாது. அதில்
அதனால் அதை வச்சு எதுவும் பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதை வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பேச சொல்லியிருக்காங்க. இதை மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குன்றது. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தெரியாது. அதான் அந்த விஷயம். ஏன்னா வந்து நம்ம பாதரசத்துக்கும் நிறைய இந்த சாரண பண்ண மணி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். பாதரசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். சாரணம் வந்து கம்மியா பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த மூலிகை சாறு வந்து அதிகமா குடுத்துருப்பாங்க. அந்த மூலிகை வந்து புடம் போடும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய புடம் போடும்போது, அது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த பச்சை நிறத்துல வந்து நிக்கும். அப்போ அந்த மணிக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எத கண்டுபிடிக்க முடியும்ன்னு கேட்டீங்கன்னா, ஈயமணின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்மியா சாரணம் குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முப்புல வந்துட்டு இந்த மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணிக்கும் நம்ம ஈய மணிக்கும் வந்துட்டு வித்தியாசம் தெரியாது. அந்த மாரி சில நேரத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏமாந்து போகலாம். இந்த மத்தபடி வாங்குறவங்க வந்து ஏமாந்து போகலாம். ஏன்னா முப்பு செய்யக்கூடிய மணிக்கும், அந்த துத்தநாகத்துல செய்யக்கூடிய மணி, துத்தநாகம்ன்றது ஈயம். சரிங்களா? இந்த வெள்ளியம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி மாதிரி இருக்கும். அது ஈயம் சேர்ந்திருக்கும். இந்த மணிகள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த முப்பூல செய்யக்கூடிய மணிக்கும், அந்த மணிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் தெரியாது. 2ம் ஒரே மாதிரி இருக்கும். அத நம்ம பார்த்து அந்த மணி வந்து முப்புல செய்த மணி வந்து சக்தி உண்டானா, ஆமா முப்புல செய்த மணிக்கும் வந்து அந்த பாதரசம் தான். இருக்கக்கூடிய பாதரசத்த முப்பால வந்து கட்டுவாங்க. முப்பு என்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பாஷாணத்துல ஒரு துணை மருந்து. சரிங்களா? அந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம இந்த ரசமணி வகையில பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய ரசமணிகள் இருக்கு. நம்ம ரசமணிய வந்து எந்த அளவுக்கு நம்ம சக்தி குடுத்து, சரணம் குடுத்து, அதுக்கான மூலிகை புடம் போட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சக்தியையும், அதுக்கான பவர்களையும் நமக்கு அதிகமா குடுக்கும். இந்த நான் உங்க பதிவெல்லாம் பார்த்துட்டு வந்துர்றேன் உங்களுக்கு. சரியான கேள்வி நீங்க கேட்டிருக்கு. செய்வினை என்பது உண்மையான ஆமாவும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செய்வினை என்பது வந்து ஒரு திருஷ்டி மூலியமாவும் வந்துட்டு செய்யக்கூடியது இருக்கு. அது சில பேர் வந்து வைப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வைப்பு முறையில வந்துட்டு இந்த செய்வினை வந்து செய்வாங்க. அது இந்து மதம்ன்றது கிடையாதுங்க. எல்லாம் இந்த செய்வினை செய்ற அத்தனை பேரும் அசுரர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, நல்லவர்கள், மனிதர்கள் வந்து செய்வினை என்பது செய்ய மாட்டாங்க. சரிங்களா? இந்த அசுர குணம் படைத்தவங்க வந்துட்டு இந்த செய்வினைன்றது செய்வாங்க. சரி, அவங்களுக்கு வந்து மதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மதம் சார்ந்தவங்க கிடையாது. செய்வினை செய்யக்கூடியவன் அத்தனை பேருமே அசுர குலத்த அசுரனுங்க. சரிங்களா? அவங்க மட்டும் தான் மற்ற பொருளையும், இந்த மத்தவங்களோட முன்னேற்றத்தையும், மத்தவங்களோட எண்ணங்களையும் வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய அந்த உடைய செயல்களை வந்து இந்த அசுர குணம் படைத்தவர்கள் மட்டும் செய்வார்கள். அவர்களை வந்து எந்த உடைய ரிலிஜன்லயும் வந்து சேர்த்துக்க முடியாது. சரிங்களா? அது எல்லா ரிலிஜன்லயும் இருக்காங்க. அந்த மாதிரி உண்மை இருக்கு. அதுல செய்வினைன்றதுல உண்மை இருக்கு. அது எல்லா ரிலிஜனும் அது செய்வாங்க. அதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்வினைன்றது நீங்க எவ்வளோ காலங்கள் அது வேலை செய்யும்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அது மாந்திரீகத்தால செய்யக்கூடிய செய்வினையா இருக்கட்டும், இல்ல வந்து உணவு வகையில வந்து குடுக்கக்கூடிய செய்வினையா இருக்கட்டும், இல்ல பதுமை செய்து அதுக்கு என்ன ஒரு செய்வினை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோட சக்திய வந்து முடக்குறது. சரிங்களா? அவனோட அறிவாற்றல் வந்து வேலை செய்யாம ஆக்குறது தான் அதோட வேலை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா,
அது வந்து செய்யக்கூடிய ஒன்று உணவுப் பொருளில் கொடுக்கக்கூடியதோ, இல்லை வந்து மருந்தில் வேறு ஏதாவது கலந்து கொடுக்கக்கூடியதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகாத ஒரு விஷத்தன்மையான ஒரு செயல் உடலுக்கு வந்து சேராத ஒரு மருந்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது என்ன மருந்துன்னு தெரிஞ்சால் அதை வந்து முடிச்செல்லாம் எடுத்துருவாங்க. என்ன மருந்துன்னு சொல்லாமல் இருக்காம தான் அது சூன்யம். அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது மிகப்பெரிய பாவம். இந்த செய்த அந்த வினை செய்தவனையும் சேரும், அதுக்கு துணையாக இருந்தவனையும் சேரும். சரிங்களா? இது வந்து அசுர செயல். சரிங்களா? அவங்களோட பாவங்களை அவங்க தான் சரி பண்ணணும். சரிங்களா? அதனால இந்த செய்வினை செய்யக்கூடியவனும் அசுர குணம் படைத்தவன். செய்ய சொல்றான் பாருங்க, அவனும் அசுர குணம் படைத்தவன். அதாவது யாரோ செய்ய சொல்றாங்க, நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய தவறு. செய்தவனும் கர்ம வினை அனுபவிப்பான். சரிங்களா? செய்யக்கூடியவனும் அதே கர்ம வினை தான் அனுபவிச்சாக்கணும். சரிங்களா? அதுவும் மோட்சமெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, அது மிகப்பெரிய பாவம். அது செய்யக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவன் அவனோட பாருங்க, இந்த அசுரதன்மையான குணமுள்ளவன் தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்வான். சரிங்களா? செய்வினை என்பது காலங்கள். இதுக்கான காலங்கள் எத்தனை காலங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உடலில் வந்து அதோட தன்மையை எதிர்ப்பு சக்தி, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருந்தால் அந்த மருந்து வேலை செய்யாது. அதே நம்மோட எண்ண பலம், நம்மோட மனோசக்தி திடமாக இருந்தால் மாந்திரிகத்தால் செய்யக்கூடிய அந்த செய்வினையும் தவிடுபடி ஆகிடும். அதுவும் ஒன்றும் செய்யாது. பதுமையால் செய்யக்கூடிய செய்வினையாக இருந்தாலும் அந்த மனோசக்தி தனம் பலமாக இருந்ததுன்னா அந்த உடைய பதுமையால் செய்யக்கூடிய அந்த செய்வினையும் பயன் அளிக்காது. சரிங்களா? அது எதுவுமே வந்து பிரயோஜனமாகாது. அப்போ இது யாரெல்லாம் தாக்கும்னு கேட்டிங்கன்னா, குறுகிய மனப்பான்மை, பயம், பதட்டம், தவறு செய்பவன். புரியுதுங்களா? இந்த தவறு செய்பவன், தவறு செய்தவன், இவர்களெல்லாம் வந்து அந்த செய்வன் என்பது உடனே பாதிக்கும். சரிங்களா? அதனால நல்ல எண்ணம், நல்ல மனப்பான்மை, தர்ம குணங்கள் இதெல்லாம் உள்ளவன்கிட்ட செய்வினை பயனாகாது. சரிங்களா? அந்த செய்வினை என்பது அந்த மருந்து சாப்பிட்றாங்க. இப்போ மருந்து மூலயமா வந்து ஒருத்தருக்கு வந்து செய்வினை பண்ணுறாங்க, இல்லை பதுமை மூலயமா பண்ணுறாங்க, இல்லை மாந்திரிக மூலயமா பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மூலயமா பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட 1 வருடங்கள் வந்து அது வேலை செய்யும். அது செய்யக்கூடியவங்க திரும்ப போயிட்டு, இல்லை அவங்க வந்துட்டு சரியாக என்னோட தொழிலுக்கும் என்னோட சில பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்காங்க, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீ அதை செய்து கொடுங்கன்னா அது மறுபடியும் வந்து அவங்கள தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அப்போது இது என்னதுன்னா, இது பாவத்தை வந்து குறிக்கும், கர்மத்தை குறிக்க ஆரம்பிக்கும், கர்ம வினையை சேர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கு இந்த மாந்திரிகத்தால் இந்த செய்வினை செய்யக்கூடியவங்க, சரிங்களா, இவங்களுக்கு விமோசனமே கிடைக்காது. சரிங்களா? அது செய்யக்கூடாது. அதனால் இது வந்துட்டு நாம் அந்த வகையை பொறுத்து தான் நாம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாந்திரிகத்தால் செய்யக்கூடிய செய்வினை இருந்தால் அதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எந்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரக எந்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரத்தை வந்து நாம் வந்துட்டு எழுதி நாம் அதுக்கு வீட்லேயோ இல்லை நாம் வந்துட்டு உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையோ நாம் அந்த எந்திரத்தை வைத்தோம்னா அதோட இருக்கக்கூடிய செய்வினை, தாந்திரிகத்தால் செய்யக்கூடிய செய்வினையாக இருக்கட்டும், இல்லை பதுமையால் செய்யக்கூடிய செய்வினையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும். சரிங்களா? இதில் நிறைய நாம் இதுக்கு விளக்கமாக நம்ம சொல்லணும், எதனால் வந்து அது போகுது, எதனால் அது மாதிரி எதனால் விளக்கம் சொல்லணும்னா அது ஒரு வீடியோ வந்து இதுக்குன்னு ஒரு நீளமான வீடியோ போட்டு நாம் அதை விரிவாக நாம் சொல்லலாம்.
சரி. இப்போ நம்ம ஈயமணிய வந்துட்டு நம்ம வாங்கிட்ட பிறகு அவங்ககிட்ட போய் நம்ம வந்துட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம ஈயமணியும், ரசமணியும் நம்ம வந்துட்டு வாங்குறோம். ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த மணிய வந்துட்டு முதல்ல புடிச்சுட்டு, இந்த கை இருக்க பாருங்க, இந்த கையோட மோதிர விரல நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சுட்டு, சென்டரா வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த மோதிர விரலால வந்து பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த உடைய மணியான அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு ரேடியேஷன் என்ன ஆகும்னு கேட்டா, கையில இருந்து தட்டி, தட்டி விட்டுட்டே இருக்கும். அது தட்டிட்டே வரும். அப்படி இருந்ததுன்னா, அது வந்துட்டு ஒரிஜினல் மணி. அதே மணி வந்துட்டு, நாம வந்துட்டு இந்த வயிற்று பக்கத்துல வந்துட்டு அந்த மணிய வச்சுட்டு, நம்ம இப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த இடத்த வந்து கிறு கிறு கிறுன்னு இழுக்கும். சரிங்களா? ஒரு விதமான ஒரு எர்த் மாதிரி லைட்டா வந்துட்டு நமக்கு தெரியும். அந்த மாரி இருந்தா கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மணிய வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்து, அந்த மணிய வந்து லைட்டா அப்படி கையினால அப்படி சூடு பண்ணிட்டு எடுத்து, நாம ஒரு மோந்திரத்திலயோ, அல்லது ஒரு காப்பர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மோதிரமானது வெள்ளையாயிடும். இந்த வெண்ணிறமா ஆயிடுச்சுனாலுமே, அது வந்து சுத்த பாதரச மணி. சரிங்களா? இதே வந்து ஈயமணிய கொண்டு போய் எந்த உலோகத்துல வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. நீங்க கையில வச்சு தேய்ச்சா, கையு தான் ரணமாகும். அப்போ அந்த ஈயமணிய கொண்டு போய் அத தேய்ச்சுட்டு, கொஞ்சம் கைய வச்சு தேய்ச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த எந்த வேலைகள் நம்ம கையில வச்சு இந்த பக்கம் அழுத்தி பிடிச்சிருந்தாலும், அந்த ஈயமணி எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்காது. அத கொண்டு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வயிற்று பக்கத்துல வந்து வச்சுட்டு, நம்ம இது பண்ணினாலும், எந்த ஒரு எர்த் மாதிரி ஒரு இது மாரி எதுவும் செய்யாது. அப்போ இந்த மாதிரியான வச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம இந்த ஈயன்ற மணிய வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம கையில வந்து நல்லா தேய்ச்சுட்டே கொண்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு காப்பர்லயோ, இல்ல வந்து தங்கத்திலயோ வச்சோம்னா, அந்த தங்கம் வந்து நிறம் மாறாது. உண்மையான ரசமணிய கொண்டு போயி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் லைட்டா கையில வச்சிருந்து தங்கத்துல வச்சா தங்கம் வந்துட்டு வெள்ளையாகும். ஈயத்துல கட்டப்படுற மணி, வெள்ளியத்துல கட்டப்படுற மணிகள கொண்டு போய் புத்தம் நாகத்துல கட்டப்படுற மணிகள கொண்டு போயி எந்த உலோகத்துல வச்சாலும், அந்த உலோகம் எதுவுமே செய்யாது அப்படியே இருக்கும். உடலுக்கு அது நன்மையான நன்மையே கிடையாது. ஈயமணி எப்படி நன்மையாகும்? துத்தநாகம் எப்படி நன்மையாகும்? இல்லைங்களா? அப்போ ஈயம், துத்தநாகம், வெள்ளியும் எதுவுமே உடலுக்கு நன்மை கிடையாது. சரிங்களா? அதனால அந்த மணியெல்லாம் வந்துட்டு அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நம்ம அந்த பாதரச மணி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4 அடி ஹைட்ல இருந்து கீழ போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 4 அடி ஹைட்ல இருந்து கீழ போட்டா கூட உடையாது. ஒரு 5 அடி ஹைட்ல இருந்து கீழ டப்புன்னு போட்டீங்கன்னா 2ஆ உடைஞ்சு போயிடும். சரிங்களா? இது வந்து ரசமணி. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த மூலிகைகளால கட்டுறதுனால, அது வந்து நீர மட்டும் இருக்குமே தவிர, மத்தபடி மணி வந்துட்டு இதுவா இருக்கும். அதே மணிய வந்து நம்ம வெங்காரம் குடுத்து மறுபடியும் உருக்கிக்கலாம். மறுபடியும் தண்ணி மாதிரி அது ஒரு திடப்பொருள் இல்லையா? அது என்ன ஆகும்னா, தண்ணி மாதிரி திரிஞ்சு ஓட ஆரம்பிச்சுரும். அத மறுபடியும் பயன்படுத்தலனாலும் மறுபடியும் பழையபடி முதல்ல இருந்து அந்த நம்ம பாதரசம் எப்படி நம்ம ரசமணி கட்டுறோமோ, அதே மாதிரி பழையபடி முதல்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அந்த உடைஞ்ச மணி வந்து வீணாகாது. நம்ம மறுபடியும் வெங்காயம் குடுத்து எடுத்து உருக்கி நம்ம மறுபடியும் மணி கட்டிடலாம். அதிலேயே மணி கட்டலாம். சரி.
வணக்கம் செந்தில்குமார் சார். வணக்கம் முருகன். முருகன் சார் வணக்கம். சார் இந்த முறை அரசியலுக்கு யார் வருவான்னு கேட்டிருக்கீங்க. சார் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் ஆன்மீகத்தோடு அரசியல் அறிவியல் எல்லாம் கலந்துருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்துட்டு இந்த கருத்துக்கள் சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த ராகுவோட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த களங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். அது நெருக்கம் வரும்பொழுது தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அவரோட செயலை பொறுத்த வெளியே சரியாக வந்து நம்ம கணிக்கணும்னா இந்த ராகுவும் கேதுவும் அவரோட காலகட்டங்களில் வந்துட்டு நாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு முறை இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி ஒன்றாலும் போய் முடியும். அதான் நான் யார் வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்ணாமலையை போல் ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு மனிதர்கள், தைரியமான மனிதர்கள் வந்து ஆட்சி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து சரிங்களா. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும், உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஆட்சி அமையணும். அதற்கு இப்போதைக்கு தெரியக்கூடியது, நல்லா வந்துட்டு பேசக்கூடியது, எல்லா வகைக்கும் எல்லாத்திற்குமே வந்து பதில் தெரிஞ்ச ஒரே மனிதரை வந்து நம்ம எடுத்துக்கணும்னா அண்ணாமலையை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவரை மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஏதோ கருத்து நம்ம சொல்லக்கூடிய ஐடியா இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு வாரம் ஆகட்டும். நீங்கள் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க. வரும் காலம் வரும் சரிங்களா. இன்னும் ஒரு 3-4 மாதம் பொறுத்துங்க சரிங்களா. எல்லாமே உங்களோட இதில் வந்து எல்லாம் சரியாக ஆகும். சரிங்களா. ஏன்னா உங்களோட கிரகாச்சார நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே வந்துட்டு கஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சரியாயிடும். காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் நிலைகள் மாற மாற எல்லாம் சரியாகும். சரிங்களா. அப்பாவோட பேர் என்ன? உங்களோட
அப்பாவோட பேர் சொல்ல முடியுமா? செந்தில் சார், நீங்க வந்துட்டு இப்போ கஷ்டப்படுறது இல்லை, நீங்க ரொம்ப காலமாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களோட முன்னேற்றம், நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஒரு இடத்துக்கு வந்துட்டு செலவு பண்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு கடனா வாங்குறீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாள் வந்து நல்லா சம்பாதிச்சீங்கன்னா, அது வந்து உங்ககிட்ட நிக்கிறது கிடையாது. உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா செலவாக ஆரம்பிச்சுருது. சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்க அத வச்சுட்டு நீங்க வந்துட்டு நல்ல நிலைமைக்கு செல்லக்கூடிய நாள் இருக்கு. சரி, ரசமணி வந்துட்டு கேட்டிருக்கீங்களா செந்தில்குமார் சார்? ஏன்னா, ஒரு ரசமணி செய்றதுக்கு 1 மாசம் ஆகும். ஏன்னா, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாள் ஆகிடும். 20 நாளைக்கு அப்புறம் தான் வந்து ரசமணி என்பது கிடைக்கும். சரிங்களா? அது நேரம் வந்துட்டு நீங்க பொறுத்து தான் அந்த ரசமணி நீங்க வாங்கி அணிய முடியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நானு ரெடி பண்றேன் ரசமணி. வணக்கம் தினேஷ் சார். இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க, எந்திரத்தை வைத்து பூஜை செய்வதால் என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நெறைய நன்மை இருக்கு. ஏன்னா, இப்போ எந்திரங்கள் வந்து பல வகை இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சில எந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம வாஸ்துநிலை சரியில்ல, வீட்டோட அமைப்பு சரி கிடையாது, வீட்டுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னும்போது, அதுக்கு ஒரு எந்திரங்கள் இருக்கு. நம்மோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் வந்துட்டு நம்மோட நெறைய வெறுக்குறாங்க. யாரும் வந்து நம்மகிட்ட வந்துட்டு முகம் குடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அ செல்வங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டுருக்கு. செலவு மேல செலவு இருக்கு. நாம எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்துட்டு நம்ம கையில வந்து இருக்க மாட்டேங்கிறது. அப்போ நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்த வந்து மேல மேல சம்பாதிக்கணும். செலவாகக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா வந்துட்டு ஒரு எந்திரம் இருக்கு. அந்த எந்திரங்கள நீங்க வந்துட்டு வாங்கி அத வந்துட்டு நம்ம வீட்டிலயோ, அல்லது வந்து நீங்க வந்துட்டு இருக்கக்கூடிய அலுவலகம் இருக்கக்கூடிய ஒரு அ வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ, நீங்க வச்சுட்டு அத பூஜை செய்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய பலன்கள் இருக்கு. ஏன்னா, அதுக்கு வந்துட்டு ஜனவசியம் படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ நீங்க எந்திரத்துக்கு ஜனவசியம் சொல்லும்பொழுது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது எல்லா நபர்கிட்டயுமே கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ நீங்க தொழிலுக்காக நீங்க வந்துட்டு இப்போ வந்து எந்திரம் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு எந்திரம் இருக்குன்னா, எல்லாத்துக்குமே பயன்படும். சர்வ லோகத்துக்கும், சர்வ வசியமும் அதுல இருக்கு. தொழில் வசியம் இருக்கு, ஜன வசியம் இருக்கு,
வசியம் இருக்குது. சரிங்களா, செல்வ வசியம் இருக்குது. எல்லா விஷயமும் வந்துட்டு ஒரு எந்திரத்துக்கு வந்து பொருந்திருக்கும். அதனால் நிறைய நன்மை. அதனால நன்றி சார், செந்தில் சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த மந்திரம் என்பது எப்படி சித்தி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மந்திரம் வந்து நம்ம வந்துட்டு சித்தி பண்ணணும். என்ன மாதிரி சித்தி பண்ணணுன்றது இருக்கு. இப்போ நம்ம வீட்ல இருந்து நம்ம மந்திரம் சித்தி பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இல்ல நம்ம குளத்தங்கரையில போயிட்டு சித்தி பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா வந்து இல்ல அல்லது நம்ம கடல் நீர்ல வந்து சித்தி பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நெறைய வேலைகள் இருக்கு. இந்த ஏரிகள், அங்கிருந்து நம்ம சித்தி பண்ணலாம். அப்படி சித்தி பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வீட்ல இருந்து நம்ம வந்துட்டு சித்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு பலாப்பழம் எடுத்துக்கணும். அப்படியும் இல்லையா மாம்பழம் எடுத்துக்கணும். அப்படியும் இல்லை இலுப்ப பழம் இலுப்ப பலகை இருக்க பாரு அது எடுத்துக்கணும். இந்த மாதிரி பலகையை எடுத்துக்கிட்டு நாம வந்துட்டு கீழே நாம வந்துட்டு உட்கார்ந்து மந்திரங்கள் வந்து உச்சாரணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பலகையை வந்து தயார் பண்ணிக்கிட்டு அந்த பலகையில உட்கார்ந்துக்கிட்டு தான் நாம மந்திரம் வந்து சித்தி செய்யணும். ஏன்னா நாம மந்திர சித்தி செய்யும் பொழுது நம்மளோட பூமியோட நம்மளோட சக்திகளை வந்து பூமி இழுத்துக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து நம்மளோட ஆற்றலை வந்து நாம வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைவேளை இருக்கணும். பூமிக்கும் நமக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட இருக்கணும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பலா, மா, இழுபைன்ற பலகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூமிக்கும் வந்து இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடியது. அப்போ நாம மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது நம்மளுடைய மந்திரத்தை வந்து நம்ம உள்ள வாங்கி அதை வந்து நம்மளோட உடல்ல வந்து மின்சாரமாக ஏற்றிட்டு இருக்கும் போது, காந்த சக்தியை ஏற்றிட்டு இருக்கும் போது என்னன்னா இந்த காந்த சக்தின்றது வந்து பூமியில இறங்காதபடி நமக்குள்ளேயே வெளியில இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நமக்குள்ளேயே சேகரிக்க ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு அந்த மந்திர சித்தி வந்து ரொம்ப சீக்கிரமா கூடி வரும். சரிங்களா? இந்த மந்திர சக்தி கூடும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கூடுதலான சக்திகள் வந்து கூட சக்தி வந்து சித்தியாகும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்று நான் தண்ணியில இருக்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா? ஏன்னா வந்து நம்ம இதே மந்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உச்சாரணத்தை வந்துட்டு இந்த தண்ணிக்கு உள்ள வந்து நம்ம தண்ணியில வந்து ஒரு கழுத்தளவு நாம தண்ணியில உட்காந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ நாம் வந்து அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் இருக்கு, அதோட காந்த சக்தி இருக்க பாருங்க, தண்ணியோட வழியில பட்டு அது நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அப்படியும் நாம வந்து சித்தி பெறலாம். இதுதான். ஏன்னா நம்ம சித்தி பெறத்துக்கு இன்னும் முக்கியமான காரணங்கள் என்னன்னா, நாம கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோன்றது தான் முக்கியம். 108 வாட்டி ஜபிக்கிறோன்ற பொழுது சரிங்களா, அது ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு 1008 வாட்டி நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னும் பொழுது மந்திரத்தை பொறுத்து
அந்த ஒளி கொடுக்கறத பொறுத்து நமக்கு அந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பா. அந்த ரசமணிய பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய காட்டுறது. சரிங்களா? நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? ஒரு உடைய ரசமணிய வந்து போட்டிருக்கீங்க. அதோட இது கஷ்டங்கள் குடுக்குதுன்னும் போது, இந்த கஷ்டத்த வந்து அதிகமா வந்து வெளிப்புறமா இருக்கட்டும், உங்களோட இடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கவனத்துக்காக தான் இந்த மணி ஆகப்பட்டது அந்த உடைய நேரங்கள வந்து உங்களுக்கு இந்த மணி மூலியமா வந்து உங்களுக்கு காட்டுது. சரிங்களா? அதனால கொஞ்ச காலங்கள் வந்து கவனமா இருந்து அத வந்துட்டு பயன்படுத்துங்க. சரிங்களா? கூடிய சீக்கிரம் சரியா போயிடும். இன்னொரு மணி வந்துட்டு நீங்க வந்துட்டு பெற்றுக்கலாம். சரிங்களா? நேரங்கள்ல உங்களுக்கு கூடி வரும்பொழுது, அந்த காலகட்டங்கள் வந்து மறையட்டும். மறைஞ்ச பிறகு உங்களுக்கு நேர காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா கூடி வரும்போது, அந்த ரசமணி வந்து உங்கள வந்து சேரும். அதுவரையும் நீங்க பொறுத்தாகணும். ஏன்னா, உன்னோட அப்பா வந்து ரசமணி போடும் காலம் இது இல்ல. அதனால தான் அந்த ரசமணி வந்து அவருகிட்ட வந்துட்டு நிக்காததுக்கு காரணம். அது கூடிய சீக்கிரத்துல வந்து அவர் ரசமணி போட ஆரம்பிச்சுருவாரு. ரசமணி போட்ட பிறகு எல்லாம் சரியாகும். அது வரையும் பொறுத்திருங்க. பொறுத்திருந்து ரசமணிய வந்து அணியலாம் நீங்க. அதாவது ஊழ்வினை, கருமவினை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. அத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். முதல்ல ஒருத்தவங்கள புறம் பேசக்கூடாது. உண்மை என்னவோ அத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒருத்தர் மேல அத தவறா வந்து அவதூறு பரப்பினா, சரிங்களா? அவதூறு பரப்பி, அத வந்துட்டு மற்றவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு நாம செய்தோம்னா, அது வந்து ஊழ்வினையில சேர்ந்துரும். நல்ல எண்ணங்கள வந்துட்டு ஒரு தவறு செய்யாத ஒரு ஒரு மனிதர தவறு செய்ததா சித்தரிச்சு, அவர் மேல அவதூறு செய்து, அவரோட மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு செய்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊழ்வினைய சேர்ந்துரும். சரிங்களா? இந்த ஊழ்வினைன்றது வந்து பார்த்தா பல வகையில பிடிக்கும். ஒரு நாம வந்துட்டு நல்லவர் தான். ஆனா கெட்டவனோட சவகாசம் இருக்கும். அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, கெட்டவனோட நாம நெருங்கி பழகினதுனால, அந்த வினை நம்மளையே சேரும். சரிங்களா? ஏன்னா, ஒரு உதாரணமும் உண்டு. சரிங்களா? அது மாரி நெறைய நம்ம சொல்லலாம். அதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு ஒரு மனிதனோட நல்லவனோட ஒரு கெட்டவன் வரும்பொழுது, அவன் கெட்டதே செஞ்சிருப்பான். ஆனா,
இது ரொம்ப நல்லவனா மாறிட்டான்பா, நல்லவனோட போறான் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒரு கெட்டவனுக்கு கிடைக்கும். பாரு, ரொம்ப அநியாயம் பண்ணியிருந்தான், ரொம்ப அட்டூழியம் செஞ்சிருந்தான், இந்த நல்லவனோட போறான், ரொம்ப நல்லவனா மாறிட்டான் அப்படின்றது. அதனால ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனோட போனான், அதுவும் ஊர்வலாயிடுச்சு. ஒருத்தனை பழிச்சு பேசக்கூடாது. பொய்யான அவதூறான வார்த்தையால ஒருத்தனை தூவல் செய்யக்கூடாது. செய்யாத ஒன்றை அவன் செய்தான்னு சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம நல்ல பேரை எடுக்கணுன்றதுக்காக தவறாக பொய்யாக ஒரு விஷயத்த வந்து ஒருத்தரோட மேலே வந்து போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டால், இந்த பிறவியில் நாம் தப்பிச்சிட்டோம், நம்ம இந்த பிறவியில் எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவனாக இருந்துட்டோம்னு கேட்டீங்கன்னா, உடல் மட்டும்தான் அழியும், உயிர் எப்பவுமே அழியாது. சரிங்களா? அந்த உயிர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம் நினச்ச பாருங்க, இதெல்லாம் வந்து உயிருக்கு ஓட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உயிருக்கு தெரியும் அடுத்த பிறவி என்ன போகும்ன்ட்டு. ஆனால் உடலுக்கு தெரியாது. உடல் என்ன நினைக்கும், இங்கே இருக்கக்கூடிய உணர்வு, உணவு, கோபம், ஆசை, காமம், இதெல்லாம் தான் இந்த உடலுக்கு தெரியும். இதற்காக இந்த உடல் இந்த ஒரு விஷயத்துக்காக என்னென்ன செய்யும்? பாவம், பொய், பித்தலாட்டம், சுயநலம், இது எல்லாமே செய்யும். இந்த அந்த ஒரு கௌரவத்துக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மோட செயல்களை வந்துட்டு அறியாமையால் விட்டுறது. சரிங்களா? தவறாக வழி நடத்த போகுது. அந்தஸ்து இதெல்லாம் கிடையாது. மனிதனோட எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், நல்ல சுத்தமாக இருக்கணும். சரிங்களா? இந்த அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பார்த்தா ஊர்வினையில் சேர்ந்துடும். சரிங்களா? பொய், பித்தலாட்டம், பிறர் மேலே வந்து அவதூறு சொல்கிறது, இதெல்லாம் ஊர்வினையில் சேர்ந்துடும். நாம் இக்காலத்தில் வந்து மற்றவங்க நல்லவங்க மாதிரி இருக்கிறோம், நமக்கு வந்து எல்லாம் நல்லவங்க மாதிரி நம்ம காட்டிக்கணும்னு நினச்சா இது காட்டிக்க முடியாது. அது ஊர்வினையில் சேர்ந்துடும். சரிங்களா? நாளைக்கு இந்த காலங்கள் நாம் இருக்கிற வரையும் நாம் வந்து கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. உயிருக்கு அழிவே கிடையாது. உடலுக்கு அழிவு உண்டு, அது மறையும். இந்த உடல் எத்தனை உடல் ஒன்றாலும் மாற்றிட்டு போயிடும். ஆனால் உயிர் ஒன்று தான். கூட்டுக்குள்ளே வரும், மறுபடியும் போகும், மறுபடியும் வரும், மறுபடியும் போகும். இதுதான் இந்த உயிருக்குள்ளது. இந்த உயிர் எதையும் மறைக்காது, எல்லா தோஷத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? இதனால நல்ல எண்ணமும் நல்ல தூய சிந்தனையும் தர்ம குணங்களும் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அதுதான் மனித குணம். மனித குணத்துக்குள்ள கர்வம் வரக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல்ல எண்ணம் இருக்கணும். கர்வமும் கௌரவமும் பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் பிறவியை கொடுக்கும். இன்னைக்கு என்ன செய்துட்டு போறோமோ அடுத்த பிறவியில விட்டது பார்த்தியா? ஆனா செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த கெடுதல போய் மாட்டுவாங்க அடுத்த பிறவியில. சரிங்களா? என்ன சூது செய்யறாங்களோ அந்த சூதுல அடுத்த பிறவியில போய் அந்த சூதுல போய் மாட்டிப்பாங்க. ஏன்னா அதை தான் அந்த அவுத்து விட முடியும். அந்த சிக்கலை இவங்க தான் உடைக்கணும். ஏன்னா இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? நாம் இந்த பிறவில நம்ம தப்பிச்சிட்டோம் நினைப்போம். சரிங்களா? இந்த உடலை விட்டு தப்பிச்சிடலாம், இன்னொரு உடல் இருக்கு.
எங்க சிக்கலை கொடுத்துட்டு போனியோ அந்த சிக்கல்ல போய் சரி பண்ணி அவுத்து விடணும், சிக்கலை சரி பண்ணணும். அதுக்காக இன்னொரு பிறகு வந்தாகணும், அந்த சிக்கல்ல அவங்க மாட்டணும், அந்த சிக்கல்ல அவங்களே சரி பண்ணி விடணும். சரிங்களா? இந்த உயிர்ன்றது ரொம்ப சுத்தமானது, உடல் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம். சரிங்களா? இந்த உடலுக்காக தான் எல்லாமே நடக்குது. பொய், பித்தலாட்டம், கர்வம், கௌரவம், இதெல்லாம் இந்த உடலுக்காக நடக்கிறது தான். உயிர் சுத்தமா இருக்கும். ஏன்னா அது உயிருக்கு மட்டும் தான் தெரியும் எங்க சிக்கல் பண்ணியிருக்கோம், யாரை புறம் பேசியிருக்கோம், யாரை உதாசனம் செய்திருக்கோம், யாரெல்லாம் பழிச்சு பேசியிருக்கோம், யாருக்கு நம்ம வஞ்சம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இந்த உயிருக்கு தெரியும். நாம மறக்க முடியாது. ஏன்னா அந்த உயிர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஒன்றுத்துக்கும் வந்து அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அப்பா நீ இந்த தப்பை பண்ணியிருக்க, இந்த தப்பால ஒரு சமுதாயம் பாதிச்சிருக்கு, அந்த சமுதாயம் நீ செய்த சிக்கலால தான் நீ தான் போய் அதை செய்யணும்ட்டு திரும்ப வெளியில வந்தவன் திரும்ப உள்ள போகணும், கூட்டுக்குள்ள உடல்ல அவதாரம் எடுக்கணும். உடல்ல புகுந்து உடல்ல இருந்து வெளியில வந்து மறுபடியும் அந்த சிக்கல் அவன் மாட்டி அவன் என்னென்ன சிக்கல் செய்துட்டு போனாலும் அத்தனை சிக்கல்லையும் மாட்டிட்டு இருக்கோம், வெளியே வர முடியாது. அதை சரி பண்ணக்கூடியது யார் சிக்கல் செய்துட்டு போனாலும் அவன் தான் வந்து சரி பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல சரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சூதுவாது வஞ்சம், எல்லா தூவல், புறம், தீமை இதெல்லாம் செய்துட்டு போறான்னா திரும்ப அங்கதான் வருவான், தப்பிச்சிருவான்னு நினைக்க முடியாது. ஏன்னா இந்த ஆத்மான்றது உடல்ல இருக்க வெளியதான் பொய் சொல்லும். உடலை விட்டு ஆத்மா பொய் சொல்லாது. ஏன்னா ஆத்மாவுக்கு எல்லாம் தெரியும். சரியா? அதனால இந்த ஊர் வினயம் கரும வினயம் சேராம பார்த்துக்கணும். சரியா? இந்த கரும வினயம் தெரிஞ்சே செய்யறது, தெரியாம செய்யறது ஊழ்வினை. கருமை வினருக்கு பாருங்க, தெரிஞ்சே செய்ய நான் செய்வேன்டா, பண்ணுவேன்டா, இதெல்லாம் பண்ணுவேன்டா, இதான்டா என்னோட வேலை. அந்த மாதிரி ஒரு மனிதனை கஷ்டம் கொடுக்கணும், அவன் கஷ்டப்படுத்த பார்த்து நான் ரசிக்கணும், நான் சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கர்மத்தில் போயிடும். அவனை நான் துன்புறுத்தணும், நான் தான் துன்புறுத்துறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம்னா அது கர்ம வேணும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். மனிதனோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு அசுர குணம் வரக்கூடாது, மனித குணம் மட்டும்தான் இருக்கணும். எல்லாரையும் சமமா பார்க்கணும், எல்லா மனிதர்களும் சமமா பார்க்கணும். தவறு செய்யறானா ஒரு மனிதன், அப்பா நீ தவறு செய்யக்கூடாது, இது தவறு செய்தா இந்த வழியை கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மனிதனோட குணமே அதுதான். மனிதனுக்கு தப்பான ஒரு வழியை காட்டக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நல்வழியை மட்டும்தான் காட்டணும். சரியா? ஒரு மனிதன் ஒரு தெரியாத ஒரு ஒரு விஷயம், ஒரு தகவல் கேட்கறான்னா அந்த மனிதனுக்கு என்ன நமக்கு தெரியுமோ அதை மறைக்காம சொல்லணும். சொன்னா தோஷம் இல்லை. நீ அதை மறைச்சு சொன்னா அது தோஷம்.
புரியுதா? மறைக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்குறாங்க உன்கிட்டன்னா, அது உன் மனதுல இருந்ததுன்னா, அத அந்த மனிதனுக்கு சொல்லு. தப்பா சொல்லக்கூடாது. தப்பா சொன்னா அது தோஷம். நீ கற்ற கலை ஒருவன் கேட்குறான்னா, அவனுக்கு குடுக்கணும் அப்படின்றது மனதால அறிஞ்சு, இவன் நல்லவன், இந்த கலையை இவனிடத்தில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தா, இந்த கலை அழியாம நல்லவர்கள் 4 பேருக்கு வந்து இந்த கலையை வந்து கொண்டு போய் சேர்ப்பான் அப்படின்னா, அவனுக்கு அந்த கலையை சொல்லணும். இதே ஒரு கலைய ஒரு அசுர குணம் படைத்தவன் வந்து நான் உன்கிட்ட கத்துக்கணும், இந்த கலையை எனக்கு கத்துக் குடுன்னா, அவன் மனநிலை அறிந்து அத அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவன வேற திசைய நாம காட்டி விடணும். ஏன்னா, அவன் மத்த திசைக்கு தான் சரியா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு உண்மைய வந்து கேட்கறான். இது எனக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னா, அவன் மனிதனாக இருந்தால், அவனுக்கு நீ நல்வழிய மட்டும் தான் காட்டணும். ஐயோ! இத நாம வந்துட்டு காட்டினா, இவன் வந்துட்டு நம்ம விட நல்லா வளர்ந்துருவானே அப்படின்ற எண்ணம் வச்சேன்னா, அது தோஷத்துல முடியும். ஏன்னா, அவனுக்குரிய ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கு. ஒரு அறிவு இருக்கு. அந்த சிந்தனை இருக்கு. உன்கிட்ட வந்து அவனுக்கு அவனோட வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் வந்து உன்கிட்ட இருக்குன்னும் பொழுது, உன்கிட்ட வந்து கேட்கறானமோ, அந்த வளர்ச்சிக்கான திட்டத்த நீ உன்கிட்ட இருந்ததுன்னா, அத சொல்லிக் குடுக்கணும். அந்த வளர்ச்சிக்கான திட்டம் உன்கிட்ட இருக்கு. இத நம்ம சொல்லிட்டா இவன் வளர்ந்து போயிடுவான். நாம இத சொல்லக்கூடாதுன்னு நெனச்சா, அந்த தோஷத்துக்கு ஆளாகுவார். சரிங்களா? அதெல்லாம் வினையில சேர்ந்துரும். ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்க முடியாது. இத புத்திசாலியும் ஒண்ணும் கிடையாது. சரியா? அவன் வந்து கேட்டான். அவனுக்கு தெரியாம நான் மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். அத சொல்லவே இல்ல. சொன்னா அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். அப்படின்னு நினைச்சா புத்திசாலித்தனம் கிடையாது. முட்டாள்தனம். கர்மத்தை சேர்த்துக்கிறோம்னு அர்த்தம். சூதுகளை சேர்த்துக்கிறோம்னு அர்த்தம். அதனால தோஷம் வினைகளை வந்து நாம பெறக்கூடாது. நம்மால மக்களுக்கு எவ்வளவு நன்மை நம்ம செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மைகளை செய்யணும். உண்மையை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் மனிதர்களா வாழணும். அசுரர்களா வாழக்கூடாது. மனித குணத்தோட இருக்கணும். மாறுறானா அவனுக்கு சொல்லி கொடுங்க. அப்பா இப்படிதான் நடந்துக்கணும். நல்லவனா இருக்கணும். அடுத்தவனை கொடு. பசின்னு ஒருத்தன் வரானா, பசிக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? சாப்பாடு. நம்ம கிட்ட பணம் இருக்கா? பணம் இல்லைன்றானா, ரொம்ப கஷ்டப்படுறானா, இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொடு. அவனை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லு. அதுல எந்த தோஷமும் வராது. அதுல என்ன வரும்னு கேட்டா புண்ணியங்கள் மட்டும் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களுக்கும் நாம நன்மையை செய்யறோமோ அவ்வளவு நம்ம புண்ணியங்கள் தான் செய்யணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனை புறமும் வஞ்சகமும் ஒரு மனிதனை ஒதுக்குறோமோ தூவல் செய்யறோமோ இதெல்லாம் தோஷத்தை அடிப்படையாக போட்டோம். அதுல உன்னோட மனித தன்மை கிடையாது, அசுர தன்மையை காட்டும். சரிங்களா? அதனால இதை பத்தி நம்ம இந்த வினைகளை பத்தி நம்ம பேசணும்னா, கர்ம வினையை ஊழ்வினையை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. எந்த வகையில போனாலும் சரி, நாம மனிதனா வாழணும்னா சூதுவாது, வஞ்சம், தூவல், பொறாமை,
இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல குணம் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அடுத்தவனை தகுதி இருக்குதுன்னா அவனை வந்துட்டு உயர்த்திவிட பார்க்கணும், நன்மையை செய்யணும், போலி வேஷம் போடக்கூடாது. சரியா? உன்னோட புத்திசாலித்தனம் இன்னொருத்தர் கெடுத்துட்டோமே நினைக்க கூடாது. உன் புத்திசாலித்தனம் கிடையாது. சரியா? அடுத்தவங்க கெடுக்கத்துல தோஷம்தான் வரும். ஒருத்தரோட முன்னேற்றத்தை கெடுக்கிறதுனால உனக்கு என்ன வரும்? தோஷம் வரும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை நீ எடுத்து அபகரிக்கிறதுனால அதோ தோஷம் வரும். அவர்கள் கடந்துட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, தோஷத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அனுபவிச்சுட்டு போடான்ட்டு, அனுபவிச்சுட்டு போங்கன்ட்டு. ஆனா அதுல தோஷம் இருக்கு. சரியா? நீ எதை கொடுக்குறியோ அதை தான் பிற்காலத்துல திருப்பி கிடைக்கும். நீ நல்லதை கொடுத்தனா நல்லது பல மடங்கு சேர்ந்து வரும். கெட்டதை கொடுத்தா பல மடங்கு கெட்டது சேர்ந்து வரும். அதனால நன்மையை செய்யணும், நல்ல மனிதர்களை உருவாக்கணும். தெரியாத மனிதர்கள், அறியாத ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவி, அவங்களுக்கு நல்ல வழியை நாமும் வகுத்து கொடுக்கணும். தர்மங்கள் நிறைய செய்யணும். திறமை உள்ள மனிதர்களை நாம முன்னேற்றி விடணும். நல்லவர்களை உருவாக்கணும், மனிதர்களை உருவாக்கணும். சரிங்களா? அதனால தோஷத்தை எக்காரணத்தும் நாம பெற விரும்பவே கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்தம்பன மணியை பத்தி நீங்க கேட்குறீங்க. இந்த ஸ்தம்பன மணி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நிறைய இந்த மூலிகை ஸ்தம்பன மணி உடனே நம்ம செய்ய முடியும்னா காலதாமதம் ஆகும். அந்த ஸ்தம்பன மணி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்தம்பன மணிக்கு நிறைய புடமிட்டு அதோட சாரணை ஏற்றி அது எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அந்த ஸ்தம்பன மணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் அதோட ரேடியேஷன், ஏன்னா இது அவ்வளோ அறிவியல் இருக்கு. சரியா? இந்த அறிவியலுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு பவர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பவர் இருக்கு, நியூட்ரல் கேஸ், எர்த்து மூட்டு இல்லைங்களா? அதே தான் நம்ம உடம்புல இருக்கிறது. பித்தம், வாதம், கபம். சரிங்களா? இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. நம்மளோட அறிவு இருக்க போது அந்த மதர் போர்டு, அந்த மதர் போர்டில் இருந்து பிரிஞ்சு ஒயர்கள் 2-3 ஒயராக ஓடும். சரிங்களா? இது எதுக்கு பயன்படுதுன்னா, இதே தான் நம்ம உடல் மனிதனுக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் உள்ள விஞ்ஞானத்துக்கும் வேறுபாடுலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தம்பன மணி ஆகப்பட்டது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் நாம ஏற்றக்கூடிய அந்த உலோகத்தான அந்த மூலிகையோட சார் இருக்கு இல்லைங்களா, அதை பல மடங்கு அதை புடமிட்டு இந்த ஒரு பாதரசத்தோட இணைக்கணும்.
இணைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட காந்த சக்தி வந்து அதுக்கிட்ட வந்துட்டு வெளிப்படும். அப்போ அந்த காந்த சக்தி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு நமக்கு கவனத்துக்கு வரும்பொழுதே நம்ம இங்கிருந்து ஒரு இடத்த வந்துட்டு கவனிக்கிறோம் போது அதை அங்கேயே ஸ்தம்பிச்சிடும், நின்றுடும். ஒரு மனிதன் பேச வராரு நம்மளோட வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராரு, அங்கேருந்து வரும்பொழுது நம்மளோட சிந்தனை அவரோட படும்போது என்ன ஆகும்னா அவரோட கவனத்தை மாற்றி அங்கே நிற்க வச்சு அவருக்கு தெரியாது ஏன் நம்ம நிற்கிறோம். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய அந்த மணி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் செய்யக்கூடியது. நம்மோட கவனங்கள், நம்மோட சிந்தனைகள், நம்ம ஆற்றல், நம்மோட மனோசக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மணியோட சக்தியை வச்சு நாம வந்து ஆற்றல் செய்ய முடியும். அவ்வளோ ஒரு சக்தி வந்து இந்த ஸ்தம்பனத்துக்கு உண்டு. சரிங்களா? இந்த ஸ்தம்பன மணி எதுக்கெல்லாம் நம்ம சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த காடுகள்ல இறங்கி, இந்த மலைக்காடுகள்லாம் இறங்கி போகும்பொழுது இந்த மிருகங்களால நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்தம்பனம் என்ற மணியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்தம்பனம்ன்றது என்னன்னா இவங்களோட கவனத்துக்காகவே இந்த ஸ்தம்பனம் இருக்கு. இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டா இல்லை, உடலுக்கான சத்துக்களுக்கும் தன் சக்தியை மீறி எதுவுமே வந்து வெளிப்படையாக வந்து செல்லாத இருக்கக்கூடிய இந்த சுக்குலத்தை வந்து கட்டத்துக்கும் இந்த ஸ்தம்பனம் பயன்படுத்தும். சரிங்களா? இந்த ஸ்தம்பனம் என்பது கட்டுறதுக்கு பயன்படுறது, நிறுத்தத்துக்கு பயன்படுது. அப்போ இந்த மணி வந்துட்டு பெரும்பாலும் இந்த மணியை வந்து பயன்படுத்தும் போது சில மிருகங்களோட அச்சுறுத்தலை முறியடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்தம்பன மணி வந்து பயன்படுத்துறதுக்காக உடல் ரீதியாகவும் இந்த மணி வந்துட்டு அவங்களுக்கு பயனாகிருக்கு. சரிங்களா? இந்த ஸ்தம்பன மணிக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு. இதை இந்த ஸ்தம்பனத்தை பற்றி நாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நிறைய இந்த குழந்தைங்களும் நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்தம்பனம்ன்றது எதுக்கெல்லாம் பயனாகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தம்பன மணி வந்து நிறைய கல்யாணம் ஆனவங்க, இல்லை வேற மாதிரியான சிந்தனைகள் உள்ளவங்க, அவங்களெல்லாம் இந்த மணி வந்து ரொம்ப பயன்படும். ஏன்னா இந்த ஸ்தம்பன மணின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கும் பொழுது இந்த சுக்லத்தை வந்து கட்டி நிறுத்திடும். சரிங்களா? அப்போ இது கட்டி நிறுத்துதுன்னா அப்போ என்னத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க? அவங்க பல பேர் பயன்படுத்த முடியும். இது சித்தர்களை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா இந்த மிருகங்களை அச்சுறுத்தலை முறியடிக்கிறதுக்காக பயன்படுத்த முடியும். சரி, அவங்க கவனத்துக்குள்ள எந்த ஒரு மிருகமும் வந்துட்டு எந்த ஒரு துஷ்ட மிருகங்களும் வந்துட்டு அவங்களோட அருகையில வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்தம்பன மணியை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பல வகையில இந்த ஸ்தம்பன மணி பயன் கொடுக்கும். சரிங்களா? நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸ்தம்பன மணியை பற்றி. இக்காலத்தில் வந்து எதுக்கெல்லாம் பயன்படும், இக்காலத்தில் வந்து நிறைய அநேக விஷயத்துக்கு இந்த மணி வந்து பயன் கொடுக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. பல விஷயங்களை பயன்படுத்து இந்த ஸ்தம்பன மணி. சரி, இந்த ஸ்தம்பன மணியை பொறுத்தவரையிலையும் எல்லாமே அணியலாம், எல்லாருமே அணியலாம். பொதுவாக நாம் வந்து ஒரு காட்டுக்கு போகிறோம், மிகப்பெரிய ஒரு சில இடத்துக்கு போகிறோம், ஆபத்தான இடத்துக்கு போகிறோம், நம்ம வந்து ஸ்தம்பன மணியை பயன்படுத்திட்டு போகலாம். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே இதில் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்தம்பன மணி கட்டிக்கிட்டு நம்ம காட்டுக்குள்ளே போனாலும் துர் சக்திகள் நம்ம அருகாமையில் வரவே வராது. அப்போ துஷ்ட மிருகங்கள் நம் அருகாமையில் வராது.
சரிங்களா? நம்மளையும் அது பாதுகாத்துக்கும். வரக்கூடிய துஷ்ட மிருகங்களையும், துர்சக்திகளையும் அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அங்கங்கேயே அதோட கவனத்த அதோட ரேடியேஷன்ல அது கிட்ட வராத அளவுக்கு அது ஸ்தம்பித்து வைக்கக்கூடியது தான் இந்த ஸ்தம்பன மணியோட வேலை. இதுக்குன்னு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஸ்தம்பன மணி எல்லாமே பயன்படுத்தலாம். தவறு கிடையாது. இந்த ஸ்தம்பன மணி பயன்படுத்தும்போது யோகா நம்மளோட மெடிடேஷன் ரொம்ப பலமா இருக்கணும். ஒரு ஸ்தம்பன மணியோ, இல்ல யோகா மணியோ, இல்ல குளிகை மணியோ எந்த மணி பயன்படுத்தினாலும் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம மணி ஒரு சாதாரண மனிதர்கள் போட முடியும். அப்போ குறிப்பிட்ட மணிக்கு மேல நாம ஒரு 18 கிராமுக்கு மேல ஒரு 18 கிராமுக்கு மேல நாம ஒரு மணி போடணும் அப்படின்னா நம்ம உடல் தன்மை கொஞ்சம் பிராணய வழிகளை நாம கண்டிப்பா அதை கடைபிடிச்சாகணும். இந்த பிராணய பயிற்சிகளை நம்ம கடைபிடிச்சோம்னா நீங்க எந்த அளவுக்கான மணிகளையும் நாம அணிய முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்தம்பன மணி பண்ணணும்னும் பொழுது இந்த ஸ்தம்பன மணிக்கு தேவையான அத்தனை குடங்களை நாம் போடணும். ஏன்னா நம்ம இயல்பாக ஒரு 20 நாளில் ஒரு மணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் போது இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும், 1 வருடம் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் அந்த ஸ்தம்பன மணிக்கு நாம் சாரணையும் குடமும் நம்ம போடுறோமோ அவ்வளோ எவ்வளோ காந்த சக்தி அது கொடுக்கக்கூடிய ரெடிஷன் சக்தி அது கொடுக்கும். சரிங்களா? இதுதான் அந்த மணியோட ஸ்தம்பன மணிக்கு இருக்கக்கூடிய சக்தி. சரி, பதிவை நிறுத்திக்கலாமா? நாளைக்கு நேரலையில் சந்திப்போம்.